மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரைசான் மாவட்டத்தில் உள்ள ஆஷாபுரிக்கு தான் வந்திருக்கிறோம். ஆஷாபுரியில் 26 கோயில்கள் இடிந்த இடிபாடுகளை பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500-600 மீட்டர் சுற்றளவில் காணொளி எடுத்தோம். ஆனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே மாதிரி இடிஞ்ச சிதைவுகள் தான் அதிகமாக இருக்குது. மனசு அப்படியே வலிச்சிருச்சு. ஒரு விஷயத்தை உருவாக்குறது எவ்வளவு கடினம், அதை அழிக்கிறது சுலபமாக அழிச்சிட்டு போயிட்டாங்க. நந்தி தேவருடைய தலையை காணாம பாருங்க. இந்த கோயிலை முத இடிச்சிருப்பாப்புல கஜினி முகமது. அவரை என்னன்னு சொல்லுவாங்க, 17 முறை இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார்னு. படையெடுத்தெல்லாம் வரல, கொள்ளையடிக்க வந்திருக்காப்புல. படையெடுத்து அந்த நிலத்தை ஆளுமை பண்ணலை, கொள்ளையடிச்சிட்டு போனப்ப அவனை ஒரு கொள்ளைக்காரனாக காமிச்சிருக்கணும். ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய மன்னரை காமிச்சிட்டாங்க. அதுவும் நாம் படிக்கும்போது அந்த கோனார் தமிழ் உரையில விடாமுயற்சியுடன் கஜினி முகமது 17 முறை இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார் அப்படின்னு நான் கூட அந்த வாக்கியத்தை அமைத்தல்ல படிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, வரலாறு இப்படிதான் மாற்றி அமைக்குது. இதெல்லாம் இந்த துக்கத்தை இங்கே உட்காந்து எங்கள் அண்ணங்கிட்ட புலம்ப ஆரம்பித்தேன். இப்படி இடிச்சிட்டு போயிட்ட அந்த கொள்ளைக்காரனை என்ன மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. முகலாயர்களுக்கும் கஜினி முகமதுக்கும் என்ன வித்தியாசம்னா, முகலாயர்கள் கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல மசூதியை கட்டிடுவாங்க. கஜினி முகமது கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பான். இன்னும் இடையில ஆளுங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தராக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்த மாதாக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. கஜசம்கார மூர்த்தி அழகு, என்ன மாதிரி முக அமைப்பு பாருங்க. தோடுடைய செவியன், என்ன அழகா அந்த காதை காமிச்சிருப்பாங்க. யோகினி தேவதைகள், அருமையான அழகான திருத்தலமாக இருக்கேடா பாவிங்களா. இந்த சிலாரூபத்தை நான் எப்படா தேடி பார்ப்பேன்னு கண் கலங்கி அந்த இடத்துல உட்காந்தாச்சு. இந்த நாள் மத்தியானத்தில் நான் சாப்பிடவே இல்லைங்க. துக்கம் தொண்டை அடைச்சிருச்சோ என்னவோ. இந்த உச்சி வெயிலில் சாப்பாட்டை கூட மறந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அம்பிகையின் திருப்பாதத்தை பாருங்கள். கொஞ்சம் தூரம் நடந்தால் துர்க்கை கோயில். நம்ம போய் பார்க்கும்போது அந்த கேட்டை வேற பூட்டியிருந்தாங்க. திருப்பி தொல்லியல் துறை அலுவலரை கூட்டிகிட்டு வந்து தரங்க, நான் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா, பார்த்த கோயிலை விட இந்த கோயிலை பார்த்தோன்னா கண்ணீர் தான் வந்தது. துர்க்கை அம்பிகையுடைய அந்த சிலா ரூபம் கிட்டத்தட்ட 1500 கோயிலுக்கு மேலே போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிலா ரூபத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மகிஷாசுர மர்தினி, மகிஷன் தலையை வெட்டி அந்த எருமை தலை கீழே கிடக்கும். திருப்பி அது மனித ரூபமாக அந்த உடம்புலேருந்து வெளியே வர்ற மாதிரி, அதையும் அவள் வதம் செய்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் 2 விதமான ரூபம். ஒன்றை இடிச்சிருப்பாங்க, திருப்பி செஞ்சு வச்சுருக்காங்க, திருப்பியும் இடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த காணொளியில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்.